நான் இப்பயும் சொல்றேன், முதலமைச்சர் அன்னைக்கு கூட சொன்னார் உருக்கமாக, நான் நான் எந்த அவமானத்தையும் தாங்க தயாரா இருக்கேன்னு சொன்னாரு. அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி முதலமைச்சர் அவமானப்பட்டா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடிமகனும் அவமானப்படுறோம். நீங்க பயப்படாம சில அரசியல் சூழ்நிலை கருதி காங்கிரஸையும் பாதிக்கக்கூடாது, பிஜேபியும் பாதிக்கக்கூடாதுலாம் பார்க்கக்கூடாது. முதலமைச்சருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க, ஏன் பயப்படணும்? நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பயப்படலாம் இல்லை, பயன்றதெல்லாம் இல்லை, தீர்வு காணணும். அதுக்கு தீர்வு காரணன்றது தான் எங்களுடைய நோக்கமே ஒழிய முதலமைச்சர் எக்காரணத்தை கொண்டும் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டார் என்பதை திட்டவட்டமாக தெரிவிச்சுக்கிறேன். அதனால நீங்க சொல்ற விஷயங்கள் ஒரே ஒரு கல்லு கூட அவங்க வைக்க முடியாது. அதுக்கு எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் அவர்களை விட மாட்டோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் அவை முன்னவர் இல்லை சாரி, மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் பேசுகிற போது விவசாயிகளை பற்றி உருக்கமாக பேசினார்கள். ஒரு வார காலத்திற்கு முன்னால் தான் விவசாய சங்கத்தினுடைய அனைத்து தலைவர்களும் அழைத்து பேசி என்னென்ன கோரிக்கை உங்களுக்கு இருக்கிறது என்பதை அறிந்து நெல் விலையிலிருந்து கரும்பு விலையிலிருந்து பால் வரையிலும் இன்றைக்கு உயர்த்தி காட்டிய வரலாற்றை படைத்தவர் தான் நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் நிதி பங்கீட்டில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய கவலை. நான் டெல்டா விவசாயிங்கிற முறையில் எங்களுக்கு பாதிப்பு இருக்கு. நீங்கள் என்னுடைய மாமா சொன்னார்ல, அது உண்மை. எல்லா போரும் ஓவர் டேங்க் போர் பேர் சொல்லி சொல்லுங்க. மாமான்னு சொன்னீங்கன்னா அவர் யார்? பூண்டி கலைவாணன். பூண்டி கலைவாணன் மாமான்னு தான் சொல்ல முடியும், எனக்கு தெரியாது. உறவினர் அந்த அவை குறிப்புல இருந்து அந்த சொல்ல நீக்கிருங்க. சரி, மாமாவை நீக்கிறீங்களா? மாமாவை நீக்க சொல்ல அந்த சொல்ல தான் நீக்க சொல்றேன். அந்த சொல்ல தான் நீக்க சொல்றேன். ஏங்க என் மாமனுங்க, என் மாமா மாமா தான் சொல்ல முடியும். இருங்க 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 ஒரு நிமிஷம் இருங்க. வேலை இல்லைங்க, அவர் மாமனா. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இருங்க 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 இதெல்லாம் இல்ல, நீங்க எல்லாம் சீனியரா உட்கார்ந்துருக்கீங்க. எங்க மாமான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஜிஓ ஏதாவது இருக்கா? இருங்க இருங்க, ஏதாவது ஜிஓ இருக்கா? ஏதாவது கவர்மெண்ட் ஜிஓ இருக்கா? இவர் அவரோட மாமான்னு, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அதெல்லாம் நீங்க உங்களை பார்த்து நாங்க கத்துக்கணும். இங்கிட்டு இருக்கிறவங்க சத்தம் போட்டு பேசாதீங்க, உட்காருங்க. உறுப்பினர் நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, உட்காருங்க, நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க. மாண்புமிகு துணைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2025 மார்ச் 5ஆம் தேதி ஒரு அருமையான அறிக்கை விட்டாரு. அந்த அறிக்கையை படித்திருக்கேன், அதை வச்சிருக்கேன். என்ன சொல்றாரு? நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் பற்றாக்குறை என்பது ஒரு மக்கள் பிரச்சனையே இல்லை, அதைவிட மிக முக்கியமான ஜனநாயகம் சார்ந்த பல பிரச்சனைகள் நாட்டில் இருக்கின்றன, அவற்றை களைவதுதான் நமது முதன்மை பணியாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்கார். ஆனா இப்போ அதே முதலமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டி இன்னும் தொகுதி மறுவரையே பட்ஜெட் இதில் சொல்லலை, பார்லிமெண்ட்ல இவர் முன்கூட்டிய கூட்டம் போட்டு அந்த கவனத்தை மேகதாது அணைக்காகவோ காவிரி பிரச்சனையில் தண்ணி உடலைங்கிறதுக்காக நடத்தலைங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. இதை விட முதலமைச்சர் மௌனமா இருக்கார். ஒரே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் காவிரி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தை இது மாண்புமிகு அமைச்சருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். எல்லாத்துக்கும் இந்த நேரத்தை நான் பயன்படுத்திக்கிறேன். பழக்க தோசத்தில் நீங்க எல்லாமே மாண்புமிகு பேரவைத் தலைவர்னு அவர் சாப்பிட்டு இருக்கிறவரு திடீர்னு வந்துடுறாரு, அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. அதனால பேரவை துணைத் தலைவர் என்று நீங்க மென்ஷன் செய்யுங்க. மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு உறுப்பினர் பேசுகையில் காவிரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனைலாம் இப்பதான் இது ஒரு 3 மாசமா இருக்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. எத்தனை 50-60 வருடங்களாக இந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்துட்டு இருந்திருக்கு. இத்தனை வருஷமா நீங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த பிரச்சனை ஏன் நீங்க ஏன் சாஃப்டா இருந்தீங்க? இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம முதலமைச்சர் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக
அனைத்து முயற்சிகளையும் எடுத்துட்டு இருக்காங்க. சட்ட போராட்டங்களும் எடுத்துட்டு இருக்காங்க, பேச்சுவார்த்தை மூலமாவும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு நீங்க சாஃப்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான தகவலை நீங்க ஒரு பிரச்சாரத்தை இங்க பண்ணாதீங்க. இப்ப என்னன்னா, நீங்க ஏன் இது வரைக்கும் பண்ணல? இந்த பிரச்சனைய, காவிரி பிரச்சனையும் சரி, மேகதாது பிரச்சனைக்கும் சரி, நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சீங்களா? என்ன முயற்சி பண்ணீங்க? அதனால தயவு செய்து பேரவைத் தலைவர் அவர்களே, இதற்காக அனைத்து முயற்சிகளும் நம்ம மேற்கொண்டுட்டு தான் இருக்கிறோம். இப்ப சட்ட போராட்டங்களும் சரி, பேச்சுவார்த்தை மூலமா முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதனால தேவையில்லாம இங்க யாருக்கும் எந்த பயமும் கிடையாது. உங்களுக்கே தெரியும், எந்தவித அழுத்தம் இருந்தாலும் இந்த தேர்தலில் வந்து எந்த அளவுக்கு அச்சம் என்ற வார்த்தையே எங்க தலைவரின் அகராதியில கிடையாது. சரிங்களா? நன்றி. மாண்புமிகு உறுப்பினர், மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொன்னாங்க, நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு. இது இன்றைக்கு நேற்றைக்கு வந்த பிரச்சனை. 1986 பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற காலத்திலே விவசாய சங்கங்கள் இந்த நீருக்காக வழக்கு தொடர்ந்தாங்க. அதில் இணைச்சு அன்றைக்கு தொடங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கின்ற பொழுது இறுதி தீர்ப்பு பெற்றோம். ஆனால் அவ்வப்போது கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதற்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டிருக்கிறாங்க. அதுதான் இப்போ பிரச்சனை. ஆக எல்லா அரசாங்கமே, அதிமுக அரசாங்கம் சரி, அதுக்கு பின் வந்த திமுக அரசாங்கமும் தொடர்ந்து இந்த காவிரி நதி நீருக்காக போராடிட்டு இருக்குது. தீர்ப்பையும் நாம் பெற்றுக்கிறோம். இதுதான் வரலாறு.